காலத்துல என் கண்கள் காணவில்லை. இந்த ஒரு நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. கர்த்தர் ஈசாக்கை கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை சாராள் காதுகளில் கேட்கும்படி பண்ணுகிறார். காரணம், அது அவர்களுக்கு உரிய வாக்கு தத்தம். 75 வயது முதல் ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை கேட்டு கேட்டு வருகிறான். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது சுதந்திரிப்பதற்கு முன்பதாக சாராள் காதுல அந்த வார்த்தை விழும்படி வைக்கிறார். ஈசாக்கு இவர்கள் இப்பொழுது கண்டார்களா? இல்லை, தற்காலத்தில் காணவில்லை. ஆனால் 1 வருடம் கழித்து அவர்கள் கண்டார்கள் அல்லவா, கையில் எடுத்து மகிழ்ந்தார்கள் அல்லவா. அதுபோலதான் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் காணவில்லையா, அது நம் கண்களுக்கு தெரியாமலே போய்விடும் என்று நினையாதிருங்கள். தற்காலத்தில் காணவில்லை, நிச்சயமாய் காண வைப்பார். அதுவரை இந்த தீபத்தை அணைய கர்த்தர் விடமாட்டார். காரணம், அவர்